பிரைஸ்லர் உங்கள் யாவரையும் ஒரு புதிய வீடியோவை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ நம்ம எங்கே பார்த்தாலும் ஒரு விஷயம் அடிக்கடி கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிளில், சொசைட்டியில் இப்போ நம்ம அதிகமாக கேள்விப்படுற ஒரு வார்த்தை ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. சரி, அப்படின்னா என்ன? அதை நம்ம சபைகளில் பயன்படுத்த முடியுமா, இல்லை கிறிஸ்தவத்தில் நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது 3 டைப்பில் இருக்குது. ஒன்று, ஒரு பலவீனமான ஒரு செயற்கை நுண்ணறிவு, அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா நேரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னொன்று ஏஜிஐ, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். தேர்டு ஒன்று இருக்குது ஏஎஸ்ஐ, அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இந்த 2 தான் நம்ம தனியாக வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பலவீனமான ஒரு செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஎன்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீக் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ். இது நம்ம பரவாயில்ல, நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போ ChatGPT, ஆட்டோ பைலட் கார்ஸ், அதாவது டிரைவரே இல்லாமல் ஒரு கார் டெஸ்ட்லான்னு சொல்லி ஒரு டிரைவரே தேவையில்லாமல் அதுவே சென்சார் அது கண்ட்ரோல் பண்ணிக்குது. இதெல்லாம் வந்து ஏஎன்ஐ. அப்புறம் ChatGPT, சிரி, இந்த மாதிரி வாட்ஸ்அப் இருக்கிற மெட்டா ஏஐ, இதெல்லாமே வந்து பலவீனமான ஒரு, அதாவது அதுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு இன்புட் கொடுத்துருக்கு. அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி அது நமக்கு ஒரு அவுட்புட் கொடுப்போம். அது வந்து நேரோ ஏஐ. இதுக்கப்புறம் 2 ஏஐ தனியாக இருக்குது. இதில் ஏஜிங்கிறது வந்து ஜெனரல் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏஐ வந்து மனுஷனை மாதிரியே ஒர்க் பண்ணும். ஆனால் ஒரே டைமில் நிறைய வேலையை அதால் செய்ய முடியும். அதாவது ஹியூமனாய்டு ரோபோட்ஸ், அதை பேஸ் பண்ணி அதால் நிறைய வேலையை அதால் பண்ண முடியும். இதுக்கு மேலே இதுக்கு அடுத்து ஒன்று இருக்குது, அதுதான் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இது இன்னும் முழுசாக செயல்பாட்டுக்கு இன்னும் வரல. ஃபுல்லாக R&D அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஏஐ எப்படின்னா மனுஷனோட மூளையை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம திங்க் பண்ணுறோமோ நம்மளை விட அது 100 மடங்கு திங்க் பண்ணணும், சுயமாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ. சரி, இப்போ நான் அந்த இதெல்லாம் நம்ம ஒதுக்கிடுவோம். இது நம்ம வந்து ஏஎன்ஐ, ஏஜிஐ, இது எல்லாமே மனுஷனோட வேலையை வந்து ஈஸியாக்குறதான ஒன்று தான். சரி, இப்போது இது கிறிஸ்தவத்தில் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க். டெக்னாலஜி எல்லாமே வர 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 அதையெல்லாம் நம்ம அது 2 டைப்புமே இருக்குது. அது நல்லதுக்கும் இருக்குது, அது நிறைய மோசமான விளைவுகளும் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரி, இப்போ இந்த ஏஐயை நம்ம கிறிஸ்டியானிட்டியில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியும். சரி, எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லா விதத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு ChatGPTயில் போயிட்டு நீங்கள் சபையில் நடக்கிற ஒரு நிகழ்வு அல்லது ஒரு பைபிள் சம்மந்தமாக ஒரு சுவாரஸ்யமாக நீங்கள் வந்து உங்கள் மெசேஜில் கன்வே பண்ணணும், இல்லை நான் சுவாரஸ்யமாக மக்களுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு வேலை, ஒரு கதை மூலமாகவோ அல்லது நான் ஒரு ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் கன்வே பண்ணணும்னு சொன்னால் ChatGPTயில் போய் நீங்கள் அதை டைப் பண்ணலாம். எனக்கு இதை வந்து ஒரு கதை மாதிரி, எனக்கு ஸ்டோரி மாதிரி டெவலப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பக்காவாக ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதுவும் இல்லை, இப்போ நீங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் இருக்கீங்க, நிறையா சண்டே ஸ்கூல் நீங்கள் பசங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். மோசேயோட ஸ்டோரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மோசேயோட ஸ்டோரி வந்து சின்ன பசங்களுக்கு எப்படி கன்வே ஆகும்னா விஷுவலாக போகும்போது கன்வே ஆகும். நீங்கள் வெறும் ஆடியோவாக சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆடியோவாகவோ அல்லது நீங்கள் வாய் வார்த்தைகளாகவோ சொல்கிறத விட நீங்கள் விஷுவலாக கன்வே பண்ணிங்கன்னா இப்போ பசங்களுக்கு ஈஸியாக அது புரியும். என்ன சொல்ல பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே புரியும். நீங்கள் உட்காந்து பைபிள் வசனங்கள் எடுத்து நம்ம போதிக்கிறத விட நீங்கள் ஒரு கதையாக, ஒரு ஸ்டோரியாக, ஒரு விஷுவலாக நீங்கள் கன்வே பண்ணிங்கன்னா அது ஈஸியாக ரீச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் மோசையோட ஸ்டோரி நீங்கள் சொல்கிறீங்கன்னா மோசே நீங்கள் போய் இதுக்கு நிறைய இல்லை ஃப்ரீயாகவே நமக்கு கிடைக்கிற நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணணும். எப்படி டைப் பண்ணலாம், நான் எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரி இருக்குது, மோசையோட ஸ்டோரியை எனக்கு விஷுவலாக கன்வே பண்ணுறதுக்கு எனக்கு ChatGPT டைப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஸ்டோரி வைஸாக ஸ்கிரிப்ட் மாதிரி டெவலப் பண்ணி கொடுத்துரும். அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட ஏஐ, அதாவது டெக்ஸ்ட் டு வீடியோ, பிக்சர் டு வீடியோ, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஒரு பிக்சராக நீங்கள் எடுத்து கதை சொல்லலாம். அப்படின்னு நீங்கள் வீடியோ ஃபார்மேட்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபார்மேட் மீன்ஸ் அப்படின்னா இப்போ நானே ஒன்று பண்ணியிருக்காரு, நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது அது மாதிரி மோசையை வந்து கூடையில் வச்சு நெயில் நதியில் வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தை ஒரு கூடையில் இருக்கணும், அந்த கூடை வந்து நெயிலில் ஒரு தண்ணி பகுதியில் மிதந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து ஒரு இமேஜாவோ வீடியோவோ
இந்த ஏஐ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஆல்ரெடி அதுக்கு இருக்கிற இன்புட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு இமேஜாவோ ஒரு வீடியோ ஃபைல் ஃபார்மேட்லையோ ஒரு ஃபைல் உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் பக்காவாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கேன், ஒரு டியூன் எனக்கு இருக்குது, நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், அந்த பாடலோட கருத்து இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பாட்டை உங்களுக்கு ஒரு ஒரு கருத்து ஒன்று சொல்கிறீங்க, நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு கருத்து, இதை வந்து எனக்கு எனக்கு ஒரு பாட்டு மாதிரி டெவலப் பண்ணி கொடுன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது பாடலாகவே டெவலப் பண்ணி கொடுக்கும் ChatGPT. நீங்கள் அதில் இருக்க வார்த்தைகளை சூஸ் பண்ணி நீங்கள் பாட்டாக இது வந்து இல்லை இங்கிலீஷில் மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னா கிடையவே கிடையாது, உங்களோட ஓன் லாங்குவேஜ்லேயே இது வரும். அதுக்கப்புறம் இதை வீடியோ பிரசங்கத்தில் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற வசனங்கள் எனக்கு வேணும், ஒரு வசனத்துக்கு ரிலேட்டடாக இருக்கிற நிறைய எனக்கு வசனங்கள் வேணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுவும் அதை ட்ரை பண்ணி கொடுக்கும், அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். சரி, இப்படி இது இல்லை, எனக்கு ஒரு டியூன் இருக்குது, ஆனால் இந்த டியூன் வந்து இதோட என்ன ஸ்கேல் வேணும், எக்ஸாம்பிள் சொல்லணும், எனக்கு C மைனரில் அல்லது C மேஜரில் 4/4 அல்லது 2/4 6/8 இந்த மாதிரி இந்த டெம்போவில் ஒரு ட்ரம்ஸ் யூஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் மியூசிக் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது அதே ஸ்கேலில் அதே டெம்போவில் அதே பீட்டில் நீங்கள் கொடுத்த பீட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பீட் கொடுத்துருக்கீங்களோ அதே பீட்டில் உங்களுக்கு நீங்கள் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்குறீங்களோ அதே இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு செட் ஆஃப் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் ஒரு பாடல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் தனியாக ஒரு வீடியோ பண்ணி ஒன்று பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் பண்ணணும், நான் ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், நான் ஏதாவது ஃபிலிம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவோ ஒரு ஸ்கிரிப்டோ நம்ம ரெடி பண்ணால் அதுக்கு பல பேரோட உதவிகள் தேவை. இப்போ பல பேரோட உதவிகள் இருந்தால் தான் பண்ண முடியும் நிலைமை இருந்தது. ஆனால் இப்போ எதுவுமே தேவையில்லை. இப்போ உங்கள் கையில் நார்மலாக ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் கூட நீங்கள் போதும். நார்மலாக ஒரு நார்மல் குவாலிட்டி ஒரு இமேஜோ வீடியோ ஃபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நார்மல் வீடியோ ஃபைலை நீங்கள் 4K கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம், அதில் மியூசிக் ஆட் பண்ணலாம், எடிட்டிங் முதற்கொண்டு நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஏஐ வந்து பெரிய அட்வான்ஸ், எல்லா டெக்னாலஜியில் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு தான் இந்த ஏஐ. இன்னும் ஒரு 2-3 வருஷம் போகுது அப்படின்னா இந்த மொத்தத்தை ஏஐ தான் கண்ட்ரோல் பண்ண போகுது. ஸோ இப்போவே வந்து ஏஐ வந்து பெருசாக எல்லா இடத்துலையும் உள்ளே வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இன்னும் ஏஐயோட யூஸிங் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜியை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், ஏஐ வந்து ஒரு டூல் தான், அந்த டூலை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த கிறிஸ்டியானிட்டிலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சண்டே ஸ்கூல்லையோ இல்லை பாடல் எழுதுறதுலையோ இல்லை மியூசிக் க்ரியேட் பண்ணுறதுலையோ இல்லை வேத வசனங்கள் நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், ரிலேட்டடாக வசனங்களை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஸ்கிரிப்டாக நீங்கள் எல்லாத்தையும் ஸ்கிரிப்டாக கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கள் சர்ச்சு மூலமாக நாங்கள் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு இருக்கோம், அதோட ஸ்கிரிப்ட் வேணும். ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் இப்போ தாவீது கோலியாத் ஸ்டோரி எனக்கு வந்து ஸ்கிரிப்டாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சீன் பை சீன் அவங்க வந்து ஸ்கிரிப்டாக கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சீனில் இந்த சீன் வரணும், இதில் நீங்கள் டைப் பண்ணலாம், நீங்கள் உட்காந்து டைப் பண்ணலாம். ஸோ கேமரா வந்து இந்த ஆங்கிளில் இருக்கணும், ஒரு ஃப்ரண்ட் ஆங்கிளில் ஒரு க்ரௌட் சீன் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட ஒரு வீடியோ ஃபைலை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஏஐ. நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து பில்டிங்கோ இதை காசு கொடுத்தோ எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை, மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் டைப் பண்ணால் போதும், இந்த கேமரா ஆங்கிளில் அதாவது ஃப்ரண்ட் வியூவில் கோலியாத் ஃப்ரண்ட்டில் நிற்கணும், அவனை நோக்கி வந்து ஒரு ஆர்மி ஓடணும், அப்படி இல்லையா கோலியாத்துக்கு பேக் சைட்லேருந்து ஒரு ஆர்மி வரணும். நீங்கள் என்ன வேணாலும் இப்படி உங்களுக்கு என்ன தேவையோ உங்களோட மைண்டில் நீங்கள் என்ன திங்க் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் ஸ்கிரிப்டாக எழுதணும். ஃபஸ்ட் நீங்கள் எழுதணும், அதுக்கு நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கணும், எனக்கு இது வந்து ஒரு வீடியோ ஃபைலாக எனக்கு க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஏஐ சொன்னீங்கன்னா ஒரு 60-70 செகண்ட்ஸில், அதாவது 1 நிமிஷத்துக்கும் கம்மி தான், அதுக்குள்ளேயும் உங்களுக்கு 4K குவாலிட்டியில் பக்காவான ஒரு இமேஜ், அது உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எப்படி வேணும்னு நீங்கள் எங்களுக்கு கார்ட்டூன் மாதிரி இருக்கணும், அப்படி இல்லை ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கணும், உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்கணும், உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபைல் ரெடி பண்ணி கொடுக்கும். அதை நீங்கள் ஃபைனலாக ஒரு பார்ட்டாக நீங்கள் எடுத்து கோர்த்து ஒரு ஃபைனலாக ஒரு வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களோட ஊழியத்தில் ஒரு பயனுள்ள உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்கள் உங்களை கொண்டு போகும் கண்டிப்பாக. அதனால் யூஸ் பண்ணுங்கள். டெக்னாலஜி வர்றது வந்து டெக்னாலஜி எல்லாம் வர
அதை எல்லாருமே யூஸ் பண்ணணும். அதில் இருக்க நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நம்ம ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொன்னால் டெக்னாலஜியை நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும். டெக்னாலஜி கரெக்டாக நீங்கள் அந்த டூலை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியலைன்னா நீங்கள் அதே இடத்துல தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து முன்னேற்றம் வரப்போகிறது கிடையாது. இந்த டெக்னாலஜி நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியுது, டெக்னாலஜி நான் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல நான் வந்து ஹேண்டில் பண்ணணும் எனக்கு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா அந்த டெக்னாலஜியை வச்சு நான் அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போக முடியும். அது உங்கள் ஊழியமாகவும் இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். உங்களோட வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு கதை சொல்லணும்னா கூட நீங்கள் அந்த சாட் ஜிபிடி கேட்கலாம். இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் ஸ்டோரி வந்து எனக்கு இந்த என்ன பேஸில் வேணும், எதை பற்றியான ஸ்டோரியாக இருக்கணும். ஒன்றுமே இல்லை, ஒரு ஏழை பையன் கஷ்டப்பட்டு முன்னேறி எப்படி ஒரு மில்லியனராக மாறினா, ஒரு பணக்காரனாக மாறுறாங்கிற ஒரு கதை எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் வந்து இமேஜாக கூட நீங்கள் பசங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் காமிக்கலாம். நீங்களே வாயில் சொல்லலாம் கதையை. அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஒரு ஆடியோ ஃபைலாவோ உங்களுக்கு ஒரு ஆடியோ ஃபைலாவை கன்வெர்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அந்த ஏஐயோட அப்ளிகேஷனை கொடுத்தா அது பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு பக்காவாக ஒரு வீடியோ ஃபைலாகவே கொடுக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒரு ப்ளூ ஐயில் ஒரு சின்ன பையன் ஒரு டென்ட்டு முன்னாடி ஒரு சைக்கிளோட எனக்கு ஒரு பையன் வேணும். இதுதான் நான் கொடுத்தது. இதை நான் ஏஐட்ட கொடுக்குறேன். அது எனக்கு எந்த மாதிரி இமேஜ் கொடுக்குன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள். ஸோ நான் கொடுத்த இன்புட்டுக்கு அது எனக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஏஐயால் முடியும். அதனால் நம்ம வந்து இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஊழியத்துக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா அப்ளிகேஷனோட நேம் கொடுக்குறேன். எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து காசு கொடுக்கணும் தேவை. ஒரு லாகின் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.